முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பயந்துதான் திருமாவளவன் அம்பேத்கரை ஆராதிக்க மறுப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள அம்பேத்கர் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, அம்பேத்கரின் பெருமையை பாடுவதற்கு திருமாவளவன் இரும்பாக நிற்க வேண்டாமா என கேள்வி எழுப்பினார். மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை பற்றிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள மறுப்பது மட்டுமல்லாமல் அதற்கு அவர் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் துணிச்சலாக நான் அம்பேத்கர் அவர்களின் புகழை பாடுவேன் என்று சொல்வதுதான் இவர்கள் அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள். அம்பேத்கர் அவர்களின் பெருமையை பாடுவதில் இரும்பாக நின்று அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டாமா? அப்போ மரியாதைக்குரிய அம்பேத்கர் பெயரை பற்றி என்ன காய் நகர்த்தினானா? காய் நகர்த்துகிறார்கள் என்றால் நான் காய் நகர்த்தும் அளவிற்குத்தான் நான் பலவீனமானாக இருக்கிறேன் சொல்கிறாரா? இன்று திருமாவளவன் அவர்களின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கரும்புள்ளி. திமுகவுடனான கூட்டணியின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதற்கு இடம் தரக்கூடாது என்பதால் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்கவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது காணலாம். விகடன் பதிப்பகத்தின் மீது நான் எந்த குற்றச்சாட்டையும் வைக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகளை கடுமையாக விமர்சிப்பவர்கள் ஏன் இந்த கோணத்திலும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவில்லை என்கிற ஆதங்கத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். விகடன் பதிப்பகம் என்னை வேண்டாம் என்று சொல்லவில்லை. நிகழ்ச்சியில் பங்கேற்க சொன்னார்கள். ஆனால் இன்றைய அரசியல் சூழலில் சிலர் திட்டமிட்டே திசை திருப்புகிற முயற்சியில் ஈடுபடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவார்கள். அதற்கு இடம் தர கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடுதான் நாங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். ஆனால் சமூக ஊடகங்களில், மரபு ஊடகங்களில் விவாதிக்கக்கூடியவர்கள் ஏதோ விடுதலை சிறுத்தைகள் அல்லது திருமாவளவன் திமுகவுக்கு அஞ்சுகிறார், திமுகவுக்கு பயந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கவில்லை என்றெல்லாம் அவதூறுகளை பரப்ப, சிலர் ஆதவ அர்ஜுனாவுக்கு பயப்படுகிறார் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் திமுகவுக்கு அஞ்சுகிறார் என்றும் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட விமர்சனங்கள் உள்நோக்கம் கொண்டவையாக இருப்பதால் இவர்களுக்கு மீண்டும் தீனி போட வாய்ப்பு கொடுத்து விடக் கூடாது என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இதை அணுகுகிறோம். அவ்வளவுதான். இதில் வேற எந்த உள்நோக்கமும் எமக்கு இல்லை. எங்களை வைத்து பகடை ஆடுவதற்கு, சூதாட்டம் ஆடுவதற்கு நாங்கள் இடம் தரக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாடுதான். நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை 24 மணி நேரமும் பேசிக் கொண்டிருப்பவர்கள், வருடத்தில் 365 நாளும் பேசிக் கொண்டிருப்பவர்கள். எனவே இந்த ஒரு விழாவிலே நாங்கள் பங்கேற்காமல் போய்விட்டதனால் அம்பேத்கரின் கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறோம் என்று பொருள் இல்லை. எமது தொண்டர்கள் அப்படி தவறாக புரிந்து கொள்ள மாட்டார்கள், பொதுமக்களும் அப்படி தவறாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதில் உள்ள சூழ்ச்சி என்ன என்பதை நடுநிலையோடு இருந்து அணுகக்கூடியவர்கள் நன்கு அறிவார்கள்.